ஓம் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் திருவடியிலே சரணம். நவபிருந்தாவனத்தின் அந்த 9 மகான்களின் திருவடியிலே சரணம். வணக்கம். ஆர்கே டில்லிபாபு பேசுகின்றேன். உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் நீங்கள் அளித்து வருகின்ற மகத்தான ஆதரவுக்கும் அன்புக்கும் மிக்க நன்றி. நாம் இன்று பார்க்க இருப்பது மே மாதத்தினுடைய பலன்களாகும். மேஷ ராசிக்கு மே மாத பலன்களை பார்க்கலாம். உங்கள் ராசியிலே 5, 3, 6 கூடிய சூரியன் உச்சமடைந்து உடன் புதன் இருக்கின்றார். இது மகத்தான அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய அமைப்பாகும். இருந்தாலும் ராசிநாதன் 11ஆம் தேதி வரை 12லே சனியுடன் குரு வீட்டிலே இருக்கின்றார். இருந்தாலும் குரு வீட்டில் இருந்தாலும் வீடு கொடுத்த குருவை அவர் 4ஆம் பார்வையாக பார்ப்பதினால் மறைவு தோஷம் இல்லை. ஆனால் சனியுடன் சேர்ந்த தாக்கம் இருக்கத்தான் செய்யும். தங்கு தடங்கள், எடுத்த காரியங்களை முடிக்க முடியாமல் விஷயங்கள், தேவையற்ற அலைச்சல்கள், பிரயாணங்கள், உடல்நலத்தில் சோர்வு போன்ற விஷயங்களெல்லாம் வரும். இருந்தாலும் இதெல்லாம் 11ஆம் தேதி வரை இருக்கும். ஆனால் ராசியிலே இருக்கக்கூடிய 5 கூடிய சூரியனால் மிகப்பெரிய யோக பாகியங்களும் அதிர்ஷ்டங்களும், குறிப்பாக திருமணமாகி குழந்தைகள் இருப்பவர்களுக்கு பிள்ளையால் யோகங்களும் அதிர்ஷ்டங்களும் வரும். 11ஆம் தேதிக்கு பிறகு அவர் 12லே இருந்து விலகி தனது வீட்டிலே ஆட்சி பெறுவார். அப்போது எல்லா விதமான நன்மைகளும் மேஷராசிக்காரர்களுக்கு வர ஆரம்பிக்கும். 1ஆம் வீட்டு பலனான மதிப்பு, மரியாதை, அந்தஸ்து, கௌரவம், பேர், புகழ் என்று சகல விதமான சௌபாகியங்களும் நடக்க ஆரம்பிக்கும். அவர் பார்வை 4ஆம் வீட்டிற்கும் 6ஆம் வீட்டிற்கும் 7ஆம் வீட்டிற்கும் கிடைப்பதனால் 4ஆம் வீட்டின் மூலமாகவும் 6, 7ஆம் வீட்டின் மூலமாகவும் பல சில நன்மைகள் கட்டாயம் உண்டு. ஆக 11ஆம் தேதிக்கு பிறகு, மாதத்தில் 11ஆம் தேதிக்கு பிறகு மேஷராசிக்காரர்களாக இருந்தாலும் சரி, மேஷ லக்னக்காரர்களாக இருந்தாலும் சரி, எல்லா வயது உடையவர்களுக்கும் மிகப்பெரிய அதிர்ஷ்டமும் நல்லதொரு திருப்பு முனையாகவும் கட்டாயம் அமையும் என்பதை நீங்கள் எதிர்பார்க்கலாம். இவருடைய ராசிக்கு 2 கூடிய சுக்கிரன் அவர் 2லே ஆட்சி பெற்றிருக்கின்றார். குறிப்பாக 14ஆம் தேதி வரை அவர் இருக்கின்றார். 12ல் இருக்கக்கூடிய சனி பகவானுடைய பார்வை அங்கு விழுவதினால் குடும்பத்திற்கு உண்டான சௌரியங்கள், பொருளாதார மேன்மைகள், குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகளெல்லாம் நடக்கும். ஆனால் சனியினுடைய பார்வையால் ஒரு சில சங்கடங்கள் வரலாம். குடும்பத்தில் பிரச்சனை, உங்கள் சொன்ன சொல்லை காப்பாற்ற முடியாமல் போவது, கடன் இருப்பவர்கள் கடனை சொன்ன நேரத்தில் திரும்பி தர முடியாத சூழ்நிலைகள்லாம் வரும். ஆனால் வாக்கு விஷயத்திலும் குடும்ப விஷயத்திலும் நீங்கள் 100% எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். சனியினுடைய பார்வை குடும்பத்திலும் உங்களுடைய சொல்லுக்கும், உங்களுடைய செல்வாக்குக்கும், பொருளாதாரத்துக்கும் ஒரு சில சங்கடங்கள் வரலாம் என்பதால் சொல் விஷயத்தில் நீங்கள் எச்சரிக்கையாக இருந்தால் எந்த விதமான சங்கடமும் வராது. பொருளாதார வரவை பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. 2ஆம் வீட்டு அதிபதி 2லே இருப்பதினால் ஏதோ ஒரு வகையில் பொருளாதார உயர்வு என்பது கட்டாயம் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். யோகமான தசாபுத்தி நடந்தால் மிகப்பெரிய அளவிலே பொருளாதார உயர்வு நிச்சயமாக உண்டு. 14ஆம் தேதிக்கு பிறகு 2ஆம் வீட்டு அதிபதி சுக்கிரன் 3லே வருவார். ராசியிலே இருக்கக்கூடிய புதன் 2க்கு வருவார். அப்போது 2, 3 பரிவர்த்தனையாக இருப்பதினாலும் 2ஆம் வீட்டு அதிபதி குரு சம்பந்தப்படுவதனால் 14ஆம் தேதிக்கு பிறகு குடும்பத்தில் மிகப்பெரிய எழுச்சியும் சந்தோஷமும் பொருளாதார உயரும் நிச்சயமாக மேஷராசிக்காரர்களுக்கு கட்டாயம் வரும் என்பது தெளிவு. உங்களுடைய ராசிக்கு 3 கூடியவர் புதன். அவர் உங்களுடைய ராசியில் புதனாதித்ய யோகத்தோடு இருக்கின்றார். 3லே இருக்கக்கூடிய குருவை ராசிநாதன் செவ்வாயும் பார்ப்பதினால் உங்களுடைய வீரியமும் தைரியமும் புகழும் அற்புதமாக இருக்கும். இளைய சகோதரர்கள் மூலமாக பலவிதமான நன்மைகள் ஏற்படும். சனியுடன் சம்பந்தப்பட்டிருந்தாலும் சுபவீரியங்கள் ஆகுமே தவிர வீண்வெறிய செலவுகள் ஆகாது என்பதையும் நீங்கள் எதிர்பார்க்கலாம். பயணங்கள் ஏற்படும். அந்த பயணங்களும் லாப பயணங்களாகவும் வெற்றி பயணங்களாகவும் கட்டாயம் 3ஆம் வீட்டின் மூலமாக பல சில நன்மைகள் ஏற்படும். விஐபிகள் தொடர்பும் கிடைக்கும். குறிப்பாக 11ஆம் தேதிக்கு பிறகு மிகப்பெரிய அளவிலே செல்வமும் செல்வாக்கும், உங்களுடைய கனவுகளும் ஆசைகளும் திட்டங்களும் நிறைவேறக்கூடிய பாதைகள் நீங்கள் பயணிப்பீர்கள் என்பதே 3ஆம் வீட்டு பலன்கள் சொல்கின்ற விஷயங்களாகும். உங்களுடைய ராசிக்கு 4 கூடியவர் சந்திரன். அவர் 4 கிரகம். ஆரம்பத்திலே அவர் 7லே பௌர்ணமி சந்திரனாகவும் குருவினுடைய பார்வையை வாங்குகின்றவராக இருக்கின்றார். 4ஆம் வீட்டை வைத்து பார்க்கும்போது 11ஆம் தேதிக்கு பிறகு 4ஆம் வீட்டிற்கு ராசிநாதனுடைய பார்வையும் கிடைப்பதினால் வீடு, வண்டி, வாசல், வாகனங்கள் வாங்குவது, விற்பது போன்ற விஷயங்களும், இடப்பெயர்ச்சி ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும், புதிய குடியிருப்புகளுக்கு செல்வது, புதிய அலுவலகங்களுக்கு செல்வது, புதிய வாகனங்களை வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகும். 4ஆம் வீட்டின் மூலமாக கடன்களும் ஏற்படும். அந்த கடன்களை நீங்கள் சுப கடன்களாக எடுத்துக்கொள்ளலாம். படிக்கின்ற மாணவ மாணவிகள் கல்வியில் அற்புதமான முறையில் தேர்ச்சி பெறுவார்கள். 4ஆம் வீட்டின் மூலமாக ஒரு சில நல்ல விஷயங்களும் சுப செலவுகளும் நிச்சயமாக இந்த மாதம் ஏதோ ஒரு வகையில் கட்டாயம் வந்தே தீர்வதற்கு வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய ராசிக்கு 5 கூடியவர் சூரியன் 5லே கேது இருக்கின்றார். 5ஆம் வீட்டு அதிபதி 14ஆம் தேதி வரை அவர் உச்சமடைந்து இருப்பதினால் நிச்சயமாக பிள்ளைகள் வகையில் ஏற்றம், முன்னேற்றம், அதிர்ஷ்டம் ஏதோ ஒரு வகையில் தழுவிக்கொள்ளும். உங்கள் மனதில் உள்ள கவலைகளெல்லாம் நீங்கி கனவுகளும் ஆசைகளும் நிறைவேற ஆரம்பிக்கும். பிள்ளைகள் வகையில் நல்லது நடக்கும். அது அவரவர் வயதிற்குண்டான விஷயங்களாக இருக்கும். 14ஆம் தேதிக்கு பிறகு அவர் ராசியிலே இருந்து 2ஆம் இடத்திற்கு வருவார். தான் வீட்டிலிருந்து 10லே வரக்கூடிய அமைப்பாகும். அதுவும் நல்ல அமைப்பு. இருந்தாலும் அவருக்கு சனி பார்வை கிடைப்பதனால் பிள்ளைகள் வகையில் 14ஆம் தேதிக்கு பிறகு சுபவிரயங்கள் கட்டாயம் காத்திருக்கிறது என்பது நினைவில் கொள்க. அல்லது கடன்கள் ஏற்படலாம். அந்த கடன் சுப கடன்களாக இருக்கலாம். காரணம் சனியினுடைய பார்வையே அதற்கு காரணமாகவும் அமையலாம். உங்களுடைய ராசிக்கு 6 கூடியவர் புதன். அவர் ஆரம்பத்திலே உங்கள் ராசியிலும் பிறகும் அவர் 2லுமே இருக்கின்றார். 6ஆம் வீட்டை சனி செவ்வாய் ஆரம்பத்திலே பார்க்கின்றார்கள். 6ஆம் வீட்டை 2 பாவகிரகங்கள் பார்ப்பதினால்
6ஆம் வீட்டு அதிபதி ஆரம்பத்திலே உச்ச சூரியனுடன் பிறகு 2லே இருப்பதினால் 6ஆம் வீட்டின் மூலமாக போட்டி, போராமை, வம்பு வழக்குகளெல்லாம் நீங்கள் வென்று விடுவீர்கள். இருந்தாலும் ஒரு சிலருக்கு கடன் தொல்லை இருக்கும். அந்த கடன் தொல்லையால் உங்களுக்கு பெரிய பாதிப்பு இருக்காது. எதிரிகள் இருந்தாலும் அவர்கள் நீங்கள் பெரிதாக நினைக்க தேவையில்லை. அவர்களே உதிரியாக ஆகிவிடுவார்கள் என்பதே உண்மை. உங்களுடைய ராசிக்கு 7 கூடிய சுக்கிரன் 7ஆம் வீட்டை குரு பகவான் பார்வை செய்கின்றார். 7ஆம் வீட்டு அதிபதி சுக்கிரன் 2லே ஆட்சி பெற்றும் 14ஆம் தேதிக்கு பிறகு அவர் 3லே குருவுடன் சேர்ந்தும் 7ஆம் வீட்டை பார்ப்பதனால் 7ஆம் வீட்டின் மூலமாக பலவிதமான நன்மைகள் 11ஆம் தேதிக்கு மேல் ஏற்படும். 11ஆம் தேதிக்கு மேல் உங்களுடைய ராசிநாதனுடைய பார்வையும் ஆரம்பத்திலே சூரியன் புதன் பார்வையும் 7ஆம் வீட்டிற்கு கிடைப்பதனால் 11ஆம் தேதிக்கு பிறகு 7ஆம் வீட்டின் மூலமாக சகல விதமான நன்மைகளும் எதிர்பார்க்கலாம். குறிப்பாக திருமணமாவதற்கு இனிய முறையில் திருமணம் வெற்றி, கணவன் மனைக்குள் அன்பும் அரவணைப்பும் ஏற்படும். கணவன் மனைக்குள் பொருளாதார மேன்மை, பலருக்கு இன்ப சுற்றுலா, உங்கள் கனவுகளும் ஆசைகளும் திட்டங்களும் நிறைவேறும். புதிய வாகனங்கள் வாங்குவது, இன்ப சுற்றுலா செல்வது, ஆன்மீக சுற்றுலா செல்வது, ஆக சகல விதமான சௌபாகியங்களும் கணவன் மனைக்குள் ஒற்றுமையும் பிரமாதமாக இருக்கும் என்பதே 7ஆம் வீடும் 7ஆம் வீட்டை பார்க்கக்கூடிய கிரகங்களும் தருகின்ற அற்புதமான பலன்களாகும். உடைய ராசிக்கு 8 கூடிய செவ்வாய் அவர் ஆரம்பத்திலே 12லே சனியுடன் சேர்ந்திருக்கின்றார். பிறகு அவர் ராசியிலே ஆட்சி பெறுவார். அவர் ஆரம்பத்திலே சனியுடன் சேர்ந்திருப்பதினால் உடல் நலத்தில் கட்டாயம் பூரண எச்சரிக்கையும் கவனமும் இருக்க வேண்டும். வண்டி வாகனங்கள் செல்லும்போது எச்சரிக்கையும், இரவு பயணங்களை கூடுமான அளவுக்கு தவிர்க்கவும், கண்ட இடங்களில் உணவு அருந்துவதை நிச்சயமாக தவிர்க்கவும் என்பது தெளிவு. உடைய ராசிக்கு 9 கூடியவர் குரு பகவான் அவர் 3லிருந்து நேரடியாக 9ஆம் வீட்டை பார்ப்பதினாலும் பிதிர்காரகன் சூரியனும் வலிமை பெற்றிருப்பதனால் தந்தையாலும் தந்தை உறவுகளாலும் இந்த மாதம் மிகப்பெரிய லாபங்களும் யோகங்களும் உண்டு. தெய்வ கடாட்சம் பூர்ணமாக உண்டு. பட்டமோ பேரோ புகழோ பணமோ ஏதோ ஒரு வகையில் உங்களுடைய முயற்சி வெற்றியடைந்து அது அதிர்ஷ்டத்தினால் அது அத்தனையும் நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் பிரகாசமாக உள்ளது. மாத பிற்பகுதியில் சுக்கிரனுடன் சேர்ந்து 9ஆம் வீட்டை பார்ப்பதனால் பலவிதமான நன்மைகளும் ஆண்களாக இருந்தால் பெண்களாலும் பெண்களாக இருந்தால் ஆண்களாலும் பலவிதமான நன்மைகள் வருவதற்கு கூடுதலான வாய்ப்பு உள்ளது என்பது தெளிவாகும். சரியான முறையில் இந்த காலகட்டத்தை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். பலருக்கு நீண்ட நாட்கள் கனவுகளும் ஆசைகளும் நிறைவேறக்கூடிய சாத்தியக்கூறுகளும் உண்டாகும். உங்களுடைய ராசிக்கு 10 கூடியவர் சனி பகவான் அவர் 12லே இருக்கின்றார். அவருடன் ராசிநாதன் இருப்பதினால் பணியில் இருப்பவர்கள் மிக மிக எச்சரிக்கையாகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். வேலையில் அதிக பலுச்சுமை இருக்கும், அலைச்சல் இருக்கும், பயணங்கள் இருக்கும். அது தேவையில்லாமல் பயணங்களாக இருந்தாலும் பணியில் இருப்பவர்களும் தொழிலதிபர்களும் மிக மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இல்லையென்றால் உங்கள் காலமும் பணமும் வீணாகும் என்பது தெளிவு. 11ஆம் தேதிக்கு பிறகு உங்களுடைய ராசிநாதன் விலகிய பிறகு பணியில் இடமாற்றங்களும் வரலாம். வெளியூர்களுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகளும் வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகளும் வரலாம். இருந்தாலும் அது கூடுமான அளவுக்கு அடுத்த மாதம் நீங்கள் தள்ளி போடுவதுதான் நன்மை. காரணம், அடுத்த மாதம் குரு பெயர்ச்சி வருவதனால் வெளியூர்களுக்கோ வெளிநாடுகளுக்கோ சென்றால் அந்த காரியங்களெல்லாம் உங்களுக்கு நல்ல விதமாக முடியும். இந்த மாதம் ஒரு சில சங்கடங்கள் வெளியூர்களுக்கோ வெளிநாடுகளுக்கோ செல்வதனால் ஒரு சில சங்கடங்கள் வரும். தொழிலதிபர்களும் தனது தொழிலில் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும் என்பதே 10ஆம் வீடும் 10ஆம் வீட்டு அதிபதியும் தெரிவிக்கின்ற விஷயங்களாகும். உங்களுடைய ராசிக்கு 11 கூடிய சனி பகவான் அவர் 12ல் இருக்கின்றார். 11ல் இருக்கக்கூடிய ராகுவை குரு பகவான் பார்ப்பதினால் மூத்த சகோதர வகையில் பலவிதமான நன்மைகளும் யோகங்களும் உண்டு. அதுவும் சனியை விட்டு செவ்வாய் விலகிய பிறகு 11ஆம் தேதிக்கு பிறகு மிகப்பெரிய நன்மைகளும் யோகங்களும் உண்டு. எடுத்த காரியங்கள் 11ஆம் தேதிக்கு பிறகு எல்லா காரியங்களும் வெற்றி அடையக்கூடிய வாய்ப்புகளும் பிரகாசமாக உள்ளது. ஏதோ ஒரு வகையில் வெற்றியும் லாபமும் பொருளாதார மேன்மையும் கட்டாயம் ஏதோ ஒரு வகையில் உங்களை கட்டாயம் தழுவிக்கொள்வதற்கு கூடுதலாக வாய்ப்பு உள்ளது. அதற்கு 11ல் இருக்கக்கூடிய ராகுவை பார்க்கக்கூடிய குருவால் அது நடக்கக்கூடிய வாய்ப்புகள் பிரகாசமாக உள்ளன. ஒரு ராசிக்கு 12 கூடிய குரு பகவான் 12லே கூடிய குரு பகவான் 3லே இருப்பதினாலும் 12லே சனி செவ்வாய் சம்பந்தப்பட்டாலும் சனியை விட்டு செவ்வாய் விலகிய பிறகு உங்களுக்கு ஆகக்கூடிய செலவுகள் அத்தனையும் சுபவீரிய செலவுகளாகும் கூடுமான அளவுக்கு, அல்லது மூத்த சகோதர வகையில் செலவுகளாக இருக்குமே தவிர, அதுவும் அடுத்த மாதம் குரு பயிற்சி 4லே வந்து 12ஆம் வீட்டையும் சனியையும் பார்ப்பதனால் கூடுமான அளவுக்கு இந்த மாதமே அது சுபவீரிய செலவுகளாக அமைவதற்கு வாய்ப்புகள் உள்ளது என்பது தெளிவு. ஆக மேஷராசிக்காரர்களுக்கு 11ஆம் தேதிக்கு பிறகு பலவிதமான ஏற்றமும் அதிர்ஷ்டமும் முன்னேற்றமும் வருவதற்கு வாய்ப்புகள் கூடுதலாக உள்ளது என்பதே மே மாதத்திற்குண்டான அற்புதமான பலன்களாகும். இந்த மாதத்திற்குண்டான தெய்வ வழிபாட்டினை பார்ப்போம். முருகப்பெருமானையும் லட்சுமி நரசிம்மரையும் வணங்கினால் கைமேல் பலன் உண்டு. முடிந்தவர்கள் கந்தசஷ்டி கவசத்தையும் பாராயணம் செய்யலாம். அருகாமையிலுள்ள முருகப்பெருமான் கோயிலுக்கு சென்று நெய் தீபம் ஏற்றி வரலாம். அருகாமையிலுள்ள லட்சுமி நரசிம்மர் கோயிலுக்கு சென்று நெய் தீபம் ஏற்றி வரலாம். சுந்தரகாண்டத்தை படிப்பதனால் கைமேல் பலன்கள் உண்டாகும். வெளிநாட்டில் உள்ள தமிழர்களும் இதே தெய்வ வழிபாட்டினை பயன்படுத்தி கொள்ளலாம். நீங்கள் குரு பயிற்சி பலனை நாங்கள் விட்டிருக்கின்றோம். பார்க்காத நண்பர்கள் குரு பயிற்சி பலனை பார்த்து பயனடையுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யலாம். சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.